தமிழ்நாடு அரசியலை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா ஒன்று திமுக எதிர்ப்பு, இன்னொன்று பாஜக எதிர்ப்பு அப்படின்றது தான் ஒரு வாக்கு வங்கியாகவே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இருந்துகிட்ருக்கு. திமுக எப்பயுமே பாஜக எதிர்ப்பை பிரதானப்படுத்தி அவங்க தேர்தலில் வெற்றி பெறுவது அப்படின்றது கடந்த காலங்களில் நம்ம பார்த்தோம். 2014 பிறகு தான் பார்த்திங்கன்னா பாஜக எதிர்ப்பு அப்படின்றத திமுக ரொம்ப வலுவாக அவங்க முன்வைத்து அவங்க அரசியல் செஞ்சாங்க அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். அதற்கு முக்கியமான காரணம் மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அவங்க எடுத்த அதிரடியான முடிவுகள் அதற்கு முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக பாஜக எதிர்ப்பை தான் கையில் எடுத்தாங்க. பாஜக எதிர்ப்பு எந்த அளவுக்கு திமுகவுக்கு கை கொடுத்தது அப்படின்றத பற்றியும் பேசுவோம். இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக விஜய் ஃபேக்டரை பற்றி பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். விஜயை பொறுத்தவரையில் அவருக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இந்த தேர்தலில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சுது, ஏன் இன்றைக்கி அவருக்கு 25-30% வாக்குகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எல்லாரும் பேசுகிறாங்க. அதிலும் முக்கியமாக பார்த்திங்கன்னா இனிஷியலாக விஜய் ஜெயிப்பதே கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் 5%லேருந்து 10% வரை வாங்குவார்னாங்க. சில பேர் 15 அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நார்மலாக சோஷியல் மீடியாவில் டெலிவிஷன் டிபேட்ஸில் பார்த்திங்கன்னா அவர் 20லேருந்து 25 எடுப்பார், 25லேருந்து 30 எடுப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ ஆக்சிஸ் மை இந்தியா எடுத்த அந்த கருத்து கணிப்பில் அவங்க 35% ப்ளஸ் சொல்லியிருந்தாங்க. அதில் அந்த பிரதீப் குப்தா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் தான் அந்த நிறுவனத்துடைய ஃபவுண்டர். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒர்ஸ்ட் சினாரியோவில் விஜய் 30% வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய அந்த 98 to 120 இருக்குல்ல, அது மேபி ஒரு 20 சீட்ஸ் கம்மியாகி 70 அந்த மாதிரி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ரொம்ப உறுதியாக சொல்கிறாரு. இது எல்லாமே விமர்சனத்துக்குரியது தான். இப்போ இந்த வீடியோவில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் ஃபேக்டர் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் விஜய்க்கு இந்த தேர்தலை பொறுத்தவரையில் கை கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, விஜய் அவர் தோன்றிய அத்தனை மேடைகள்லையும் திமுக எதிர்ப்பை ரொம்ப பிரதானப்படுத்தினது அப்படின்றது விஜய்க்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக அவர் விக்கிரவாண்டி மாநாட்டில் தன்னுடைய அரசியல் முதல் மாநாடு இருக்கு இல்லையா, அந்த மாநாட்டில் அவர் அவருடைய பொலிட்டிக்கல் எனிமி யார் அப்படின்றத டிக்ளேர் பண்ணியிருந்தார். திமுக தான் எங்களுடைய பொலிட்டிக்கல் எனிமி அப்படின்றத டிக்ளேர் பண்ணியிருந்தார். தங்களுடைய ஐடியாலஜிக்கல் எனிமி அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை அவர் டிக்ளேர் பண்ணியிருந்தார். இந்த கிளாரிட்டி அப்படின்றது பொதுவாக விஜய்க்கு தமிழ்நாட்டில் ஒரு அக்செப்டன்ஸை ஏற்படுத்தி தந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த 5 கொள்கை தலைவர்களும் இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த முதல் மாநாட்டுக்கு பிறகு பெரிய அளவில் விமர்சனங்களை விஜய் எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருந்திருக்கும். அவர் சரியாக அதை பிளான் பண்ணி 5 கொள்கை தலைவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள ரிஜெக்ட் பண்ணவே முடியாத ஒரு விஷயமாக தமிழ்நாடு அரசியல் சூழலில் அவர் மாற்றி காமிச்சிட்டார். குறிப்பாக அம்பேத்கர் தொடர்பான விமர்சனங்களை நீங்கள் வைக்க முடியாது. அதே மாதிரி பெரியார் தொடர்பான விமர்சனங்களை தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் வைக்க முடியாது. வைத்தாலும் உங்களுக்கு அது எடுபடாது அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ அதை சரியாக அவங்க காயின் பண்ணி வச்சது. அதே மாதிரி வேலு நாச்சியாரை உள்ளே கொண்டு வந்தது. அது மட்டும் இல்லாமல் அஞ்சலி அம்மாவை உள்ளே கொண்டு வந்தது. காமராஜரை பற்றி அவங்க முன்னிறுத்தி காமராஜரை ஒரு கொள்கை தலைவராக கொண்டு வந்தது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா விஜய் நம்மால் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்செப்டன்ஸை பொலிட்டிக்கல் தளத்தில் அவருக்கு ஏற்படுத்தினதுனே சொல்லலாம். பெரும்பான்மையான மக்களுடைய எண்ண ஓட்டத்தை அது பிரதிபலித்ததாகத்தான் இருந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுதான் விஜய்க்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பார்க்க வேண்டியது இருக்குது. தன்னுடைய பொலிட்டிக்கல் எனிமி யார் அப்படின்றத டிக்ளேர் பண்ணிவிட்டு பொலிட்டிக்கல் எனிமியை தனக்கு கிடைக்கும் போதெல்லாம் எல்லா நேரங்கள்லையும் அவர்கள் தொடர்பான விமர்சனங்களை கூர்மைப்படுத்துனது அப்படின்றது விஜய்க்கு ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அவருடைய அந்த ஸ்டார்டம் சோஷியல் மீடியாவில் சரியாக அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்ததும் அவருக்கு ஒரு பெரிய ஒரு மைலேஜை தேடி தந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொதுவாக ஒரு அரசியல் கட்சி தலைவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா வெவ்வேறு ஐடியாலஜிஸில் இருக்கக்கூடிய தலைவர்களை கூட நேரடியாக போய் சந்தித்து அவர்களுடைய ஆலோசனைகளையும் கேட்டுப்பாங்க. இதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய நடைமுறை. அது மட்டும் இல்லாமல் ஊடகங்களை சந்திப்பது அப்படின்றது ஒரு கடமையாகவே எல்லா அரசியல் தலைவர்களும் வச்சுருப்பாங்க. ஏன் ஊடகங்களை சந்திக்கிறாங்க அப்படின்றதுக்கு முக்கியமான காரணம், இப்போ விஜய்ன்ற இமேஜை நம்ம திரைப்படங்களில் பார்த்துருப்போம். ஸோ அவரை ஒரு நெருக்கமாக நம்ம பார்க்கிறது அப்படின்றது வேறு. ஒரு அரசியல் தலைவராக அவர் எப்படி இருப்பார், அவருடைய மன ஓட்டம் என்ன இருக்குது, இப்போ எந்தெந்த இடத்துல எல்லாம் அவர் ஒரு பீப்புள் சென்ட்ரிக் அப்ரோச்சோட திங்க் பண்ணுறாரு அப்படின்றத டீகோட் பண்ணுறதுக்கு ஊடகம் அப்படின்றது ஒரு மீடியமாக இருக்கும். ஸோ அதனால் விஜய்கிட்ட எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணது அவர் மீடியாவை சந்திப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட்சி ஆரம்பித்து தேர்தலே நடந்து முடிந்து விட்டது. இந்த 3 ஆண்டுகளில் அவர் ஊடகங்களே சந்திக்கலை.
அதற்கான தேவையும் இல்லை அப்படின்னு கூட அவர் கருதி இருக்கலாம் அப்படின்றதும் ஒரு பார்வை தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்றைக்கி சோஷியல் மீடியா இருக்குது. சோஷியல் மீடியா காலமாக மாறிடுச்சு. அவர் ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னா, அது அவர் வந்து அவருடைய எக்ஸ் தளத்துலேயோ, அவர் இன்ஸ்டா பேஜ்லேயோ வந்து அவர் போட்டுட்டு போயிடலாம். அவர் யூடியூப்பில் பேசிட்டு போயிடலாம். ஸோ அதனால் வந்து ஊடகங்களுடைய தேவை இல்லை அப்படின்னு அவர் நினச்சிட்டாரோ என்னமோ. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஆளுங்கட்சி சார்பாக, எதிர்க்கட்சி சார்பாக ஒரு ஐடியாலஜிக்கல் ட்ரிவனாக நிறைய ஊடகங்கள் வந்து இன்றைக்கி வந்து வந்துட்டாங்க. நிறைய யூடியூபர்ஸ் வந்து இன்றைக்கி ஊடகங்களாக செயல்படுறாங்க. அப்போ அவங்க வந்து ஒரு நடுநிலைத்தன்மையோடு இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு அச்சத்தோடு வந்து விஜய் வந்து ஊடகங்களை சந்திக்கலையா அப்படின்ற கேள்விகள் கூட இருக்குது. எது எப்படியோ ஊடகங்களை சந்திப்பது அப்படின்றது தவறு கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு அரசியல் வாழ்க்கைக்குள்ளே, ஒரு பொது வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா நிறைய விமர்சனங்கள், நிறைய கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளை எதிர்கொண்டு நீங்கள் வந்து கடந்து செல்வது தானே ஒரு திறமையான அரசியல்வாதிக்கான ஒரு பக்குவம். ஸோ அதை விஜய் செய்யணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். இப்போ திமுகவுடைய எதிர்ப்பை வந்து விஜய் ரொம்ப புரியும்படியாக இன்றைய இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷன் வேலை வந்து அவர் பேசினது அப்படின்றது ஒரு பெரிய ரீச்சை வந்து அவருக்கு ஏற்படுத்தி தந்தது அப்படின்றத கவனிக்க வேண்டியது இருக்குது. ஒரு ஜெனரேஷனல் டேமேஜை வந்து விஜய் திமுகவுக்கு ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய மேடைகளில் அவர் சொன்ன சின்ன சின்ன வசனங்கள், இப்போ ஓம் சக்தி பராசக்தி அப்படின்னு சொல்லி திமுகவை வந்து ஒரு காயின் பண்ணி சொன்ன விஷயம் அப்படின்றது இளைஞர்கள்ட்ட, குறிப்பாக சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து அதை ஒரு ஸ்லோகனாக வந்து அவங்க சொல்லி பார்க்குறாங்க. இந்த மாதிரி நிறைய வந்து விஷயங்களை வந்து விஜய் அவருடைய கேம்பெயின் ஸ்டைலில் பண்ணியிருக்கிறாரு. அது வந்து ஒரு பெரிய டேமேஜ் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஒரு 10 வருஷம் கழித்து ஒரு வாக்காளர்களாக வரும்போது நிச்சயமாக திமுக மீதான அந்த பார்வை அப்படின்றது வேறொன்றாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு திமுக எந்த வேலையும் செய்யலை அப்படின்றது திமுக பக்கம் இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் அஸ்பெக்டாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிஎம்கே வர்சஸ் டிவிகே அப்படின்னு அவர் பொசிஷன் பண்ணது அவருடைய எல்லா கேம்பெயின்லேயும், அதாவது அவருடைய முதல் கேம்பெயின் தொடங்கி அவருடைய கடைசி கேம்பெயின் வரையும் பார்த்திங்க அப்படின்னா திமுக வெர்சஸ் தாவேகா அப்படின்னு அரசியல் களத்தை மாற்றினது அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக விஜய்க்கு மாறியது அப்படின்னே பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இப்போ வந்து திமுக அதிமுக அப்படின்றது தானே வந்து தமிழ்நாடு அரசியலை பொறுத்தவரையில் ஒரு பைப்போலர் பாலிடிக்ஸ் தான் இங்கே நடக்கும். இப்போ திமுகவை அங்கீகரித்து திமுகவோட கூட்டணிக்கு போகக்கூடிய கட்சிகளை பார்க்குறோம், அதிமுகவை அங்கீகரித்து அதிமுகவோட கூட்டணி போகக்கூடிய கட்சிகளை பார்க்குறோம். இந்த தேர்தலில் தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு விஜய் ஃபேக்டர் அப்படின்றது உள்ளே வந்ததுனால இன்றைக்கி ஒரு பெரிய குழப்பம் அப்படின்றது இருக்குது. ஸோ அதிமுகவுடைய ஸ்பேஸை வந்து தாவேக்கா ஆக்கிரமிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் அவர் வந்து ரொம்ப கிளியராக டிஎம்கே வர்சஸ் டிவிகேன்னு கட்டமைச்சது ரொம்ப எளிய முறையில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதிமுக மேலே அதிருப்தியில் இருக்கக்கூடியவங்க, இல்லை அதிமுகவுடைய தலைமை மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடியவங்க ஈஸியாக வந்து நம்ம தாவேக்கா பக்கம் போகலாம். ஏன்னா அவர்களுடைய ஒற்றை நோக்கம் திமுக எதிர்ப்பை வந்து யார் முன்னிறுத்தினாலும் அவங்களோட அலைனாகிறது தான். ஸோ அதை வந்து விஜய் பியூட்டிஃபுல்லாக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நேச்சுரலாக வந்து அதிமுகவுடைய அந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ் அதிமுக சார்ந்து இயங்கியிருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கெல்லாம் வந்து தாவேக்காவுக்கு சுவிட்ச் ஓவர் ஆனதையும் நம்ம களத்தில் பார்க்க முடிந்தது. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது நல்லாவே வந்து தாவேக்காவுக்கு ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் கூட சொல்லணும்னு நினைக்கிறேன். அதிமுகவுடைய பலவீனத்தை விஜய் எங்கேயுமே வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கவே இல்லை. இப்போ திமுகவை பற்றி திமுக மீது இருக்கக்கூடிய விமர்சனங்களை வந்து அவர் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பேசியிருக்காரு. ஆனால் அதிமுகவை அந்த மாதிரி அவர் வந்து டீல் பண்ணதே இல்லை. மற்றும் பலர் அப்படின்னு தான் அதிமுகவை அவர் வந்து விமர்சனம் பண்ணாரே தவிர மற்றபடி பெரிய அளவில் விமர்சனம் பண்ணலை. அவருடைய கடைசி கேம்பெயின் ஸ்பீச்சில் தான் வந்து எடப்பாடி பழனிசாமியை வந்து டேமேஜ் பண்ணார். அதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி பதில் கொடுக்க முடியாத அளவுக்கு தான் அந்த கேம்பெயின் அப்படின்றது இருந்தது. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக் மூவாக வந்து விஜய் 45 நிமிஷம் அவருடைய கடைசி கேம்பெயினில் பேசினார்ல. ஸோ அதற்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தேர்தல் நடத்திய விதிமுறைகளின் படி பார்த்திங்கன்னா 48 மணி நேரத்துக்கு எந்த கேம்பெயினும் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழலில் வந்து அதிமுகவுக்கு ஆப்ஷனே கிடைக்கல. அவங்க வந்து விஜய்க்கு கவுண்டர் அட்டாக் பண்ணுறதுக்கோ இல்லை திமுக வந்து டிவிகேக்கு கவுண்டர் அட்டாக் பண்ணுறதுக்கோ வாய்ப்பே கிடைக்கல. ஸோ அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான மூவ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதிமுகவுடைய பலவீனத்தை விஜய் ஹைலைட் பண்ணி காமிக்காமல் இருந்தது அதிமுகவுடைய ஓட்டர்ஸ் இருக்காங்களே, அந்த ஓட்டர்ஸ் வந்து தாவேக்காவுக்கு ஸ்விட்ச் ஓவர் பண்ணுறதுக்கான ஒரு சூழலை வந்து அது ஏற்படுத்தினது அப்படின்றத கவனிக்க வேண்டியது இருக்குது. குறிப்பாக வந்து ஜெயலலிதா தொடர்பான விமர்சனங்களை வைக்காமல் இருந்தது, எம்ஜிஆருடைய புகழை வந்து பேசக்கூடிய வகையில் அவருடைய வசனங்கள் இருந்தது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு வகையில் ஒரு நம்பிக்கையை வந்து அதிமுகவுடைய அந்த கோர் வாக்காளர்கள் எடப்பாடி பழனிசாமி பிடிக்காதவர்களுக்கு இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அவங்கெல்லாம் வந்து தாவேக்காவுக்கு சுவிட்ச் ஓவர் ஆவதற்கான ஒரு சூழலை வந்து ஒரு வாய்ப்பை வந்து
விஜய் ஏற்படுத்தி தந்தது அப்படின்றது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். விஜய் கடைசி கேம்பெயின் ஸ்பீச்சை பற்றி பேசும்போது ஒரு முக்கியமாக நான் கவனிச்சது என்ன அப்படின்னா, விஜயை வந்து 100% நம்பலாம். விஜய் வந்து ஒரு செக்குலர் பர்சன் அப்படின்றத வந்து அவர் ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. ஏன்னா அவர் மீது வந்து நிறைய சந்தேக பார்வை அப்படின்றது இருந்தது. விஜய் வந்து பாஜகவால் இறக்கி விடப்பட்டவர், அவர் வந்து பாஜகவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார், பிஜேபியுடைய பி டீம் தான் விஜய் அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் இருந்தது. ஸோ அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்கக்கூடிய வகையில் அவர் வந்து ரீஅஷ்யூர் பண்ணது பார்த்திங்கன்னா வந்து விஜய் எப்போயுமே செக்குலரான பர்சனாக தான் இருப்பான், கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எப்போதுமே நம்பிக்கைக்குரிய ஆளாக இருப்பான் அப்படின்னு சொல்லி பேசுனது அப்படின்றது அந்த செக்குலர் தாட் ப்ராசஸோடு இயங்கக்கூடியவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தினது. ஒரு ஆல்டர்னேட்டிவாக நம்ம பார்க்கும்போது நம்ம விஜய்க்கு போடலாம் அப்படின்ற மாதிரியான நம்பிக்கையை ஏற்படுத்தினது கூட வந்து ஒரு வெல் ரிட்டன் ஸ்பீச் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுவுமே வந்து விஜய்க்கு ஒரு பெரிய அளவில் கை கொடுத்தது. முக்கியமாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியா காலத்தில் தான் நம்ம இருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு யூஎஸில் இருக்கக்கூடியவரோ இல்லை யூகேயில் இருக்கக்கூடியவரோ இல்லை மலேசியா சிங்கப்பூரில் இருக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் ஈஸியாக வந்து அங்கேருந்தே அவர்களுடைய விருப்பங்களை அவங்க வந்து சொல்ல வேண்டிய தகவல்களை வந்து எளிதாக வந்து ஒரு சமூக வலைதளத்தை பயன்படுத்தி சொல்லிட முடியுது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் தம் வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் இருக்கோம், அதே மாதிரி எக்ஸ் ஸ்பேஸில் இருக்கோம். ஸோ நம்மளுடைய கருத்துக்களை போல்டாக சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கிறது. ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் சோஷியல் மீடியாவை வந்து எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறதும், சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய நமக்காக எழுதக்கூடியவங்களை வந்து ரிவார்ட் பண்ணக்கூடிய வகையில் அவங்கள வர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஹைலைட் பண்ணி பேசினதும் அது ஒரு பெரிய வகையில் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாமே வந்து விஜய்ன்ற டேக்லைன் வந்து இன்றைக்கி வந்து ஒரு வணிக பொருளாகவும் மாறி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது யூடியூப்பில் பேசக்கூடியவர்களாக இருக்கட்டும், இல்லை இன்ஸ்டாவில் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கக்கூடியவங்க வந்து விஜய் பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா அதுக்கான ஹியூஜ் இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க வந்து பார்க்குறாங்க. ஸோ அதனால் ரிப்பீட்டடாக வந்து விஜய் தொடர்பான விஷயங்களை நம்ம பேசும்போது நிறைய பேர் வந்து கன்சியூம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தொடர்பான வீடியோஸ்லாம் போடுறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கலெக்டிவாக விஜய்க்கு வந்து ஒர்க் ஆகிருக்கு. விஜய் வந்து ஒரு ட்ரெண்ட்லேயே வந்து அது வச்சுருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த வகையிலையும் விஜய்க்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு மைலேஜை ஏற்படுத்தி தந்திருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸு சோஷியல் மீடியாவில் இயங்கக்கூடியவங்க எல்லாமே தொடர்ச்சியாக விஜயை பற்றி பேசிகிட்டே இருக்காங்க. அதுக்கான கன்சம்ஷனும் அதிகமாக இருக்குது அப்படின்றப்ப அது வந்து ட்ரெண்டாக மாறிடுது இல்லையா? ஸோ அந்த மாதிரியும் விஜய்க்கு வந்து ஒரு பெரிய மைலேஜ் கிடச்சிது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக வந்து தீய சக்தி வெர்சஸ் தூய சக்தி அப்படின்னு அவருடைய கம்பேரிசன், அப்புறம் வந்து பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்ற அந்த பாடல், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்லி அவர் பேசினது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து சோஷியல் மீடியா பேஜஸில் வந்து அதிகமாக நிறைய பேர் வந்து இதை பேசி அவங்க வைரலானது அப்படின்றதும் நடந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங் பர்சனாக வந்து விஜய் தன்னை வச்சுக்கிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இந்த சோஷியல் மீடியாவில் இருந்த ட்ரெண்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணதாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் எப்படி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, இப்போ விஜயை பொறுத்தவரையில் அவருடைய கம்யூனிகேஷன் அப்படின்றது புரியும் வகையில் இருக்குது. அவர் நமக்கான ஒரு மாடர்னான பர்சன், அவர் வந்து ஒரு பெரிய நடிகர், அவர் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ஒரு பியோர் பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து அது ஏற்படுத்திடுச்சு. அவங்க எப்படி கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய எஃபோர்ட், அவர் வந்து உடனடியாக முதலமைச்சர்லாம் ஆகலைங்கள, அவருக்கு வந்து ஒரு 40-50 வருஷம் அரசியல் வரலாறு அப்படின்றது இருக்குது. எடப்பாடி பழனிசாமியும் அதே மாதிரி தான். இப்போ இவங்களுடைய அந்த ஹார்ட் ஒர்க், பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் அப்படின்றதெல்லாம் அவங்க வந்து அனாலிசிஸ் பண்ணல. அவங்களுடைய எண்ணம் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ விஜயை பொறுத்தவரையில் ஒரு சூப்பர் ஸ்டார், அவர் வந்து நமக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு அரசியலுக்கு வர்றாரு, ஸோ அப்போ நம்ம அவரை வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டத்தை அது ஏற்படுத்திடுச்சு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து விஜய்க்கு பாசிட்டிவாக அமைஞ்சது தான் இன்றைக்கி விஜய்க்கு வந்து 20-30% வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இன்றைக்கி ஊடகங்கள் உட்காந்து பத்திரிகையாளர்கள் பேசுகிறாங்க, அதேமாதிரி அரசியல் விமர்சகர்கள் பேசுகிறாங்கன்னா அதுதான் முக்கியமான காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ திமுக அதிமுக இந்த 2 பெரிய கட்சிகளுக்கும் ஒரு சேலஞ்சராக, ஒரு டிஸ்ட்ரப்டராக விஜய் எமர்ஜ் ஆகிருக்காரு அப்படின்னா அதுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் முக்கியமான காரணமாக நான் பார்க்குறேன். எந்த அரசியல் கட்சி தலைவரும் கட்சி ஆரம்பித்த உடனே பார்த்திங்கன்னா அதிகாரத்துக்கெலாம் வந்துட முடியாது. ஆனால் அப்படி ஒன்று விஜய்க்கு நடந்தது அப்படின்னா உண்மையாகவே அது மிராக்கிள் தான். விஜயை பொறுத்தவரையில் அதிக ஓட் பர்சன்டேஜ் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கே தவிர அவர் வந்து பெரிய அளவில் வந்து அவர் சீட்டாக கன்வெர்ட் பண்ணுவார் அப்படின்றதுல நிறைய சந்தேகங்களும் குழப்பங்களும் கேள்விகளும் இருக்குது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. May 4 நமக்கு தெரிஞ்சிடும். இன்னும் ஒரு 1.5 நாள் தான் இருக்குது. ஸோ நிச்சயமாக May 4 நமக்கு தெரிய போகுது. விஜய் வந்து எவ்வளோ உயரம் வளர்ந்துருக்கிறார்,
எப்படியெல்லாம் மக்கள் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க அப்படின்ற நிறைய விஷயங்களுக்கான பதில் வந்து நமக்கு கிடைக்க போகிறது. இந்த வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்க. விஜயனுடைய அரசியல் வாழ்க்கையில் இந்த 3 வருடங்களில் அவருக்கு என்னென்னலாம் பாசிட்டிவாக அமைஞ்சுது அப்படின்ற விஷயங்களை பற்றி பேசியிருக்கோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.